இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 40வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கர்த்தராகிய இயேசுவை நம் நம்பிக்கையாய் கொள்வது அப்படிங்கிறது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானமாக இருக்குது. இது நம்ம எடுக்க வேண்டிய பிரதான தீர்மானம், மிக முக்கியமான தீர்மானம். நீங்கள் இன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸு போடணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறீங்க. இன்று கர்த்தராகிய இயேசுவையே நான் எல்லாவற்றிற்கும் நம்ப போகிறேன் அப்படிங்கிற முக்கியமான தீர்மானத்தையும் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. தேவனை நம்பி வாழும்படி நீங்கள் தீர்மானிக்கும் போது உங்களுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாகிறது. அந்த சமாதானம் உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், சந்தோஷமும் அங்கே பெருகும். சமாதானம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல சந்தோஷம் அதிகமாகும். உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமான ஒன்றாக இருக்கிறபடினால அங்கே ஆசீர்வாதமும் உண்டாகுது. சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், இது மூணும் தொடர்ந்து உங்களை நோக்கி வரும். இன்று வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சவாலை எதிர்கொண்டாலும் சர்வ வல்ல தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. அவருடைய வார்த்தை எப்பொழுதும் உண்மை உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்புங்க. தேவனே தன் மறைவிடம் அப்படின்னு தாவீது 32வது சங்கீதத்தில் சொல்கிறாரு. வேறு வார்த்தையில் சொன்னால், நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை தேவன் மீது வைக்கும்போது அவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு. நீங்கள் தேவனை நம்பும்போது, நம்பும்படி தீர்மானிக்கும் போது எதிரியாகிய பிசாசிடமிருந்து நீங்கள் மறைக்கப்படுறீங்க. அப்போ அவனுடைய தாக்குதல் எதுவும் உங்களை தொடக்கூட முடியாது. பிரச்சனைகளும் அழுத்தங்களும் மிகுதியாகும்போது உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, தேவனை நோக்கி பாருங்க. அவரே உங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறாரு. இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு அவரையே நம்பி இருந்தோம் அப்படின்னா நம்முடைய அடிகளை, நம்ம நடக்கிற வேண்டிய வழிகளை அவர் உறுதிப்படுத்துகிறாரு. உங்களுடைய கோணலான அத்தனை பாதைகளையும் அவர் நேராக்குகிறாரு. உங்களுடைய கரடுமுரடான பாதைகளை அவர் சமமாக்குறாரு. இதை குறித்த நிச்சயமான அறிவுடன் அமர்ந்திருந்து நம்ம வாழும்போது, அவரையே நம்பும்போது, உங்களுக்காக அவர் ஆயத்தம் செய்து வச்சிருக்கிற ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வருது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, அவங்க போட்டிருக்கிற எல்லா ப்ரேயர் ரிக்வஸ்ட்டையும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாற்றுங்க ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் அத்தனையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. இன்றைய வசனத்தில்ப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க. தெரிந்தெடுத்து ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் நீங்கள் பேசியிருக்கீங்க ஏசப்பா. நிறைய நேரங்களில் அப்பா இந்த பிள்ளைகள் பிரச்சனையை பார்த்த உடனே பயந்து நடுங்கி புலம்பி மற்றவங்க கிட்ட உதவிக்கின்னு போய் நிற்கிறாங்கப்பா. இன்றைக்கு அந்த நிலைமை மாற்றப்படணும் ஏசப்பா. ஆமேன். எதை பார்த்தாலும் சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை அப்பா, எந்த நோய், கடன், எந்த குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தேவனை நம்பும்போது அந்த பிரச்சனை காணாமல் போகுங்கிற நம்பிக்கை இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுது வரணும் ஏசப்பா. தேவனை நம்பும் மனுஷன் பாக்கியவான்னு வேதத்தில் போடப்பட்டிருக்குப்பா. ஏன் அப்படின்னா, தேவனை நம்பும்போது மட்டும்தான் அவங்க இருதயத்தில் சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், ஆசீர்வாதம் வரும். மற்ற எந்த உலக பிரகாரமான காரியங்களையோ மனுஷங்களையோ நம்பும்போது அவங்களால கொடுக்க முடியாத சந்தோஷத்தை, சமாதானத்தை தேவன் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அந்த பிரச்சனைகள்லேருந்து இந்த பிள்ளைகளை தூக்கி எடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். வேற யாராலையும் முடியாதுங்கிற எண்ணம் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுது எழுதப்படணும் ஏசப்பா. ஆமேன். எல்லா நேரங்களிலும் ஏசப்பா ஏதாவது ஒரு கஷ்டம்னு வரும்போது இம்மீடியட்டாக இயேசுவின் நாமத்தை இந்த பிள்ளைகள் உச்சரிக்கணும் ஏசப்பா. தேவனை நம்புகிற எண்ணம், பழக்கம் அவங்களுக்கு ஹேபிட் ஆகணும் ஏசப்பா. எப்பொழுதாவது அடிபடும்போது அம்மானு கத்துற குழந்தை மாதிரி எந்த பிரச்சனையை பார்த்தாலும் அந்த பிரச்சனையை பார்க்காம தேவனை பார்க்குற அறிவு, இந்த ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஏசப்பா. பிரச்சனையை பார்த்து அதையே புலம்பிக்கிட்டே இருக்காம, இருதயத்தில் திரும்ப திரும்ப அதை பற்றிய நினைவுகளை சுமக்காம, அதை அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு
தேவனை நோக்கி பார்க்கிற அறிவை கொடுங்க ஏசப்பா. அமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. உண்மை நம்பும் மனுஷன் பாக்கியவான்னு நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் ஏசப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் பாக்கியவானாக இருக்கணும் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவான் பாக்கியவதியாக இருக்கணும் ஏசப்பா. எல்லா நேரங்களிலும் உண்மை நம்புகிற அறிவு எங்களுக்கு வரணும் ஏசப்பா. அம்மே, நீங்கள் கொடுக்குற சமாதானமும் சந்தோஷமும் விசுவாசமும் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுது நிரம்பணும் ஏசப்பா. இந்த பிள்ளைகள் போகிற பாதைகள் அத்தனையும் வெளிச்சமாக்கணும் ஏசப்பா. உம்முடைய மகிமையின் பிரகாசம் அவங்களை சூழ்ந்து கொள்ளணும் ஏசப்பா. உடைய பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு இருக்கணும் ஏசப்பா. ஆவியானவரின் வழி நடத்துதல் இருக்கணும் ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா உடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்குதுங்கிற உணர்வு இவர்களுக்கு வரணும் ஏசப்பா. அமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. நான் இப்படி பேசிட்டேனே, என்னை பார்த்து இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காம தேவன்கிட்ட அதை முழுசாக ஒப்படைச்சிட்டு அவரை நம்புகிற மனசை இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா காரியங்களையும் சரி பண்ண வல்லவராகிய தேவன் எங்களோடு இருக்கும்போது அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை குறித்து மகிழ்வார்களாகப்பா. அம்மேன், உலகத்திலேயே பாக்கியவான் நாங்கள் தான் நினச்சி சந்தோஷத்தில் திளைப்பார்களாக ஏசப்பா. எல்லாவற்றையும் சரி பண்ணும் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்யும் தேவனை கொண்டிருக்கிற நாங்கள் உண்மையிலேயே பாக்கியவானாக தான் இருக்கிறோம் ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்களுக்காக நீங்கள் செய்திருக்கிற அத்தனை காரியங்களுக்காகவும் நன்றி ஏசப்பா. அப்பா, அளவிற்கரிய அன்பிற்கு நன்றி ஏசப்பா. அக்கறையாக எங்களை வழி நடத்துறீங்கப்பா, அதற்காக நன்றி ஏசப்பா. சோதனை வேலையில் எங்களை தேற்றுறீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா, அதற்காக உமக்கு நன்றி. அமேன், ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அதை உணரணும் ஏசப்பா. அமேன், பாக்கியவதி பாக்கியவான் அப்படிங்கிறத அவங்க உணரணும் ஏசப்பா. எந்த பிரச்சனைகளிலும் மத்தியிலையும் சோர்ந்து போகாதபடிக்கு அமேன் தேவனை நம்புகிற இருதயத்தை இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்றைக்கு இதை கேட்டதுக்கப்புறம் இந்த பிள்ளைகள் வேறு மாதிரி இருக்கணும் ஏசப்பா. இது வரைக்கும் அவங்க லைஃப்பில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் அவங்கள விட்டு விலகுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. யாரோ ஒருவருக்காக நீங்கள் இன்றைக்கு பேசுகிறீங்க ஏசப்பா. வேதனையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்காக நீங்கள் பேசுகிறீங்க ஏசப்பா. அமேன், இந்த பிரச்சனையின் மத்தியில் என்னை நம்புன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. ஒரு பிள்ளைகளையும் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா பேர் பேராய் ஆசீர்வதிக்கிங்க ஏசப்பா. கண்ணீரோடு ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையை நினச்சி மனசில் வேதனையோடு இதிலிருந்து என்னை யார் மீட்டெடுப்பா, எனக்கு யார் உதவி செய்வான்னு நினைக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அப்பா நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. அம்மேன், நிறைய மனுஷங்கக்கிட்ட அவங்க புலம்புறாங்க. ஐயோ, நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி நடந்துருச்சே என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி வேதனையில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஏசப்பா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் என் அனுமதியோடு உங்கள் நன்மைக்காக நடக்குதுன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளை பார்த்து அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, நீங்கள் அவங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் அவங்க நன்மைக்கு ஏதுவாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய வேதனை இப்பொழுது காணாமல் போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இருதயம் முழுவதும் நீங்கள் கொடுக்குற சமாதானம் நிரம்புகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உம்மை நம்பி அவர்கள் பாக்கியவதியாக மாறுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உம்மை நம்பி அவர்கள் பாக்கியவானாக மாறுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நம்பும் இருதயத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. இந்த இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.